நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பேர் அக்ஷரா. நான் 3rd லெவலில் வெயிட்லிஸ்டாக இருந்தேன். அப்போது ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க எனக்கு ஸ்ருதி கொஞ்சம் லைட்டாக போகுதுன்னு. அப்போ நான் அனந்தநாதன் சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்னார், நான் உனக்கு நல்லா கிராஸ்பிங் பவர் இருக்கா, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இந்த வாட்டி நான் கான்ஃபிடென்ஸோடு வந்திருக்கேன். நான் பயம் இல்லாமல் செலக்ட் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹாய் சார். ஹலோ அக்ஷரா. ஹாய் மேம். How are you? Fine. Dazzling-ஆ வந்திருக்கீங்க. What a gown. அந்த ஆம்லெட் சூப்பரா இருக்கு. அக்ஷரா, போகும்போது கொடுத்துட்டு போயிடுறீங்களா? ஓகே. ஓகே. சரிம்மா, என்ன பாட போற? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. மேட்சிங்காக சூப்பர், நீ கலக்கு போ. ஆல் தி பெஸ்ட். நாங்கள் ஏதோ ஒரு நாள் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஹாக்கி அப்படிங்களாங்கோ? ஆமாங்க. எனக்கு தெரியாதுங்கோ. இட்ஸ் ஓகேங்கோ. தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு பிளானோட வந்திருப்பேங்கோ. சரிங்கோ, உங்க டைம் இப்போ ஸ்டார்ட்டுங்கோ. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அழகு கருப்பு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அது கருப்பு பிடிச்சது, அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஓகே, ஆனால் தாளம் போச்சே, அதுக்கு என்ன செய்யறது? அது எங்களுக்கு பிடிக்கலையே. சாரிம்மா கண்ணா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். வானிலே வானிலே நீரில் தோரணங்களோ என்பனும் தொங்குதே, என்ன காரணங்களோ அவன் எடி அசைத்ததில் இவள் மனம் அசைந்ததோ, கலிக்கரும் பிடிக்கையில் மலர் கொடி சிலிர்த்ததோ, சாரல் எங்கும் எங்கே சங்கீத மேடையானதோ, காடை பாடுதோ, தூரல் போடுதோ, தோகையாடுதோ. ஹோல்ட் பண்ணலான்னு நினச்சோம் நாங்கள். அன்ஸ்டேபிளாக இருக்குது, சில இடங்கள் சரியாக இருக்குது, கன்சிஸ்டன்சியும் இல்லை. உங்கள் டென்ஷன்னால வர பிரச்சனையாகவும் இருக்கலாம். அப்படி தான் தோணுது எங்களுக்கு. அதர்வைஸ் வாய்ஸ் நல்லா இருக்குது. இந்த பாட்டோட அந்த பெப்பினஸ் வருது உங்களுக்கு. அதனால ஒரே ஒரு சான்ஸ் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை வந்து இதெல்லாம் பயங்கியம் இதெல்லாம் கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு வார்னிங்கோடு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பயத்தினால கொஞ்சம் இது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பயம் இல்லாமல் இன்னும் நல்லா பாடுவேன்னு நினைக்கிறேன். ஹலோ, என் பேர் எஸ் ஆதித்ய நாராயண். மெலடி ஜானரில் பாட போகிறேன். எனக்கு கிளாசிக்கல் தான் ஆக்சுவலி நல்லா வரும், அதனால் மெலடி இப்போ ட்ரை பண்ண போகிறேன். சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிவிடும். கைகள் இடைதனி நெடுகையில் இடைவெளி கூரைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடு பணிவிடும். சில இடத்துல வந்து நீ எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப நல்லா இருந்ததுடா. தேங்க்ஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதுக்கு தெரியுமா வெயிட் பண்ணேன் என்னோட க்ரீன் கொடுக்கறது? சூப்பர் ஆதித்யா, பிரில்லியண்டாக பாடின. எங்கள் பேரன்
ஜெயிச்சு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஜட்ஜஸ் எல்லாம் அவனை ரொம்ப ஒஸ்தியாக சொன்னது அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடச்சது எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி. என் பேர் ஸ்ருதிகா. இந்த தாட்டி நல்லா பாடுவேன், நல்லா ப்ராக்டிக்ஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் பண்ண மாட்டேன், ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். அதனால செலக்ட் தான் நான் வாங்குவேன். யாருடா இது? ஸ்ருதிகாவா? என்ன ஸ்ருதிகா இது? இழந்த பழமா இழந்த பழமா? இழந்த பயம். இழந்த பழம். என்ன சைலஜாக்கா நீங்க? என்ன பையன் கூட உங்களுக்கு சொல்ல வர மாட்டேங்கிறது? வர மாட்டேங்க. என்ன பண்ணுறதம்மா? அப்படி ஆயிட்டோம். ஏம்மா இன்னொரு பாட்டு ஏதாவது? சிட்டுக்குருவி பாடுங்க. சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே. பல்லவி எல்லாம் அழகாக இருக்கு. ஆனால் சரணம் என்னாச்சு? சரி, இந்த பாட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலையா? இல்லை. அதுதான். வேற என்ன பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஆர்கெஸ்ட்ராவோட? கோழி ஒரு குட்டிலே. அதை பாட அதை வேண்டியது. பாடிக்கலாம்ல. சரி, பரவாயில்ல. இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வைப்போம். ஓகேவா? ஸ்ருதிகா, இந்த வெயிட் லிஸ்ட் வந்து எதுக்காகனா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சாங் பேஸ் பண்ணி தான். சரியா? அது வந்து கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான். அந்த ஆட்டிட்யூட் அழகா பாடுனீங்க. என்ன வந்து நான் மார்க் போட சொன்னால் க்ரீன் தான் கொடுப்பேன். கொடுத்துடுங்க. இப்போ பாருங்க வெயிட் லிஸ்ட்டை மறந்துடுங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இந்த வயசுக்கு அந்த மாதிரி பாடுறது அபூர்வங்க. ஓகே, நீங்கள் க்ரீன் கொடுத்துருக்கீங்க. நான் க்ரீன் கொடுத்துட்டேன். சரிங்க. இழந்த படம் நல்லா பாடிச்சுங்க. சிட்டுக்குருவி அதை நீங்கள் கேட்குறீங்க. பாட்டு நல்லா இல்ல பாடிச்சாங்க. இழந்த பயமும் பாடுச்சுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அதுதான் சார், முதல் பாட்டு நல்லா பாடிச்சு. சரி, இருந்தாலும் முதல் பாட்டு நல்லா பாடினதுக்கு என்ன தெரியுங்க? நீங்கள் ரெண்டாவது பாட்டுக்கு போகாதீங்க. முதல் பாட்டு நல்லா பாடிட்டுதா இல்லையா? சார் முதல் பாட்டு வந்து சூப்பராக பாடியிருந்தா நான் அப்போவே க்ரீன் கொடுத்துருப்பேன் சார். சில பசங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹம்மிங் பாடினோடனே நான் க்ரீன் கொடுக்குற ஆளு சார். நான் என்ன போய் நீங்கள் இப்படி சந்தேகம்? அவன் 7 வயசுல இப்படி பாடினது பெரிய விஷயமா இல்லையா? அதை மட்டும் நான் கேட்குறேன். என்ன நீங்கள் சார் ரிஜெக்ட் பண்ணலையே சார், வெயிட் லிஸ்ட் தானே அது பண்ணுறோம். ஏன் வெயிட் லிஸ்ட்டில் வைக்கணுன்றதா நான் வந்து. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்குள்ள நாங்க கொஞ்சம் பேசிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, எவ்வளோ வேணாலும் பேசுங்க. பாப்பா வந்து அந்த வயசுக்கு இழந்த பயத்தில் இருந்த எனர்ஜி, எக்ஸ்ப்ரெஷன், டான்ஸ், கூலாக பாடினது எல்லாமே வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதில் வேண்டிய சில இந்த சங்கதிகள், ஸ்ருதி, கிளாரிட்டி இல்லை. அந்த பாப்பா வயசில் சில பசங்களும் பாடினாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி யோசிச்சு தான் என்னோடய ரிசல்ட்டை நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ருதிகா 2 பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸில் அப்படியே ஜட்ஜஸே வந்து குழம்பி போயிட்டாங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கறது அப்படின்னு தெரியாமல். ஜட்ஜஸ் இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்களை செலக்ட் பண்ணுறதா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறதா, என்ன ரிசல்ட் கொடுக்கறது அப்படிங்கிற குழப்பத்தில் ஜட்ஜஸ் இருக்காங்க.